திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 787, அதிகாரம் நட்பு. கோப்பெருஞ்சோழன் என்னும் மன்னர் உரையுரை ஆண்டு வந்தார். அதே நகரத்தில் சிறந்த நுண்ணறிவுடைய கல்வியாளர் பொத்தியார் என்பவரும் இருந்தார். மன்னர் அடிக்கடி பொத்தியாரிடம் அறிவுரை கேட்பதுண்டு. பொத்தியாரோ வயதில் இளையவர். இருப்பினும் நாளடைவில் இருவரும் நண்பராகினர். மன்னரின் அனைத்து சிறப்பு நிகழ்வுகளிலும் பொத்தியாரும் இடம்பெறுவார். பொத்தியார் திருமணம் முடித்து சுமார் 6 மாத காலமே ஆகியிருக்கும். அவ்வேளையில் கோப்பெருஞ்சோழன் தனது அரசினை துறந்து தனியிடமடைந்து தவநிலை கொண்டு வாழ்வை துறக்க தீர்மானித்தார். இதையறிந்ததும் பொத்தியாரும் அவருடன் உயிர் துறக்க எண்ணினார். மன்னரோ ஒரு புதல்வனை பெற்றபின் இந்நிலையினை பெறலாம் என அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார். பொத்தியாரும் ஒரு புண்ணிய புதல்வனை பெற்றார். இல்வாழ்வினை விட நட்புக்காக தனது நண்பரோடு உயிர் துறக்க வந்தார். ஆனால் கோப்பெருஞ்சோழன் இவர் வருவதற்கு முன்னதாகவே இறந்து போயிருந்தார். அவர் இறந்த இடத்திற்கு அறிகுறியாக ஒரு நடுகல்லினை அங்கே கண்டார். தன் நண்பன் இறந்ததால் துயருற்று அழுது ஏக்கத்தோடு தன் நண்பனோடு தானும் உயிர் துறக்க அந்நடுகளிடம் கொஞ்சம் இடம் கொடுக்க பாடினார். நடுகல்லும் படாரென வெடித்து இடம் தர ஆழமான இடைவெளியில் அகமகிழ்ந்து உள்ளே இறங்கி தானும் மறைந்தார். தனது நண்பன் சிறந்திருக்கும் போது உடனிருந்து நன்னெறிப்படுத்தி அவர் துன்பப்படும் போதும் அதில் பங்கேற்று உடனிருந்து அனுபவிப்பதுதான் நட்பு என்பதை அழிவினவை நீக்கி ஆருய்த்து அழிவின்கண் அல்லல் உழப்பதாம் நட்பு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நன்னெறியில் நிலைப்படுத்தல் நட்பு, துன்பத்தில் துணையாயிருத்தல் நட்பு.